தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருள் ஆட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியோடு சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய ஜென்சி தலைமுறைக்கு அசாத்திய அறிவுத்திறன் அதிகரித்துள்ளது நமக்கு வியப்பை அளிக்கிறது. இன்றைய உலகிலே அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் அசால்ட்டாக நடத்தி காட்டுகிற ஜென்சி தலைமுறையின் ஆற்றல் திறன் மிகப்பெரிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுத்துகிறது. அதே அளவு சமூக பொறுப்புணர்வு இன்றைய ஜென்சி தலைமுறைக்கு எப்படி இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்றால், தைரியமாக ஜென்சி தலைமுறையின் சமூக பொறுப்புணர்வு மதிப்பீடை நாம் சரியாக இருக்கிறது என்று மதிப்பீடு செய்ய முடியவில்லை. மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வசீகர வசனத்தை மட்டுமே பேச தெரிந்த நம்ம முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகாவிற்கு வாக்களித்து ஒரு தலைமுறைகளின் எதிர்காலத்தையே வீணடிக்கும் விபரீதத்தை விளையாட்டாக இந்த ஜென்சி தலைமுறை தேர்தலிலே எடுத்து விட்டார்களோ இந்த விபரீத முடிவை. இதனால் தாய் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்னவாகும்? வயிற்றெரிச்சலை பேசுகிறார் உதயகுமார், இயலாமையிலே பேசுகிறார் உதயகுமார், களத்தை இழந்ததனாலே பேசுகிறது அதிமுக என்று நினைத்துவிடக் கூடாது மக்கள். உலக அளவிலே பொழுதுபோக்கிற்கு மட்டும்தான் சினிமா என்ற நிலையிலே சினிமா பார்க்க, ரசிக்க, மறக்க என்ற நிலையிலே தமிழகத்திலே திரைப்படத்தை பார்த்து ரசித்து வந்த தமிழக ரசிகர்கள், குறிப்பாக இளைய தலைமுறை ரசிகர்கள், அதில் என்ன திரைப்பட கதாநாயகன் விஜய் தான் எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கதாநாயகன் என்று முடிவு செய்திருக்கிறார்களோ, எங்களுக்கு உலகம் விஜய்தான், எங்களுக்கு உயிரும் விஜய்தான் என்றெல்லாம் எடுத்திருக்கின்ற அரசியல் விபரீத முடிவு ஒட்டுமொத்த ஜென்சி தலைமுறையின் சமூக பொறுப்புணர்வை சவால் விடுகின்ற வகையிலே தான் இருக்கிறது. இது களத்தை இழந்தவர்களின் ஒப்பாரி என்று யாரும் கடந்து விடக்கூடாது. சமூக அக்கறையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற அந்த பங்களிப்பு அடிப்படையிலே தான், மக்கள் மீது இருக்கிற அக்கறையிலே, சமூக அக்கறையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடமை ஆற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்கிற கடமையிலே தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இந்த 2 மாத காலத்திலே எல்லோரிடத்திலும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஆட்சியிலே என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, எங்கே நடக்கிறது, யாராவது புரிந்து கொள்ள முடிகிறதா அல்லது அறிந்து கொள்ள முடிகிறதா? வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி என்று வசீகர வசனத்தை பேசினாரே விஜய், இப்போது இந்த 2 மாதத்திலே அதிகாரத்திலே அரியணையிலே அமர்ந்ததற்கு பின்பு அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை அபகரிக்கின்ற ஜனநாயக படுகொலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வ கட்சி தலைவர்களும் மேலக ஆளுநரிடத்திலே முறையிட்டிருக்கிறார். என் வணக்கத்திற்குரிய ஜென்சி தலைமுறையே,
இது போன்ற வரலாறு தமிழகத்தில் இதற்கு முன்பாக நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா, படித்தது உண்டா, அறிந்தது உண்டா? தன் தனி பெரும்பான்மை நிரூபிக்க குறுக்கு வழியிலே, புறவாசல் வழியிலே செல்லுகிற விஜயை கேள்வி கேட்டால் மௌனம்தான் பதிலாக வருகிறது. நட்பு வட்டாரத்தை பவர் சென்டராக அமர வைத்து அதிரடி காட்டுவது, கேள்வி கேட்டால் மௌனம்தான் பதிலாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டம், பெண்கள் பாதுகாப்பு, இவை குறித்து கேள்வி கேட்டால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எப்போது என்று சொன்னால் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தெரியாதா என்று வாயிலே வடை சுடுகிற விஜயின் சாமர்த்தியத்தை பார்த்து நமக்கு தலைதான் சுத்துகிறது. இதிலே நேற்றைய செய்தி, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி பாலதண்டாயுதபாணி முருகன் திருக்கோயிலுக்கு மடத்துக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு அவசரமாக பத்திரப்பதிவே செய்து கொடுத்திருக்கிற தாவேகா அரசு கோயில் நிலத்தை தாரை வார்க்கலாமா என்று கொந்தளித்து போயிருக்கிறதே முருக பக்தர்கள், கொந்தளித்து போயிருக்கிறதே தமிழகம். அதிலே ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், இனி கொள்கை அரசியல் செட் ஆகாது என்று மெத்த படித்த மேதாவி நிதி அமைச்சர் பெண்ணை விரட்டி அடித்த வீடியோவில விவகாரத்தை கிளப்பிய நிதி அமைச்சர் கொள்கை அரசியல் இனி செட் ஆகாது என்று அசால்ட்டாக பேசியிருக்கிறார். அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிற இந்த அதிரடி ஆட்டத்திற்கு முடிவுதான் எப்போது? அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிற தாவேகா அரசின் அதிரடி ஆட்டத்திற்கு முடிவுதான் எப்போது? ஆகவே இன்றைக்கு தாவேகா அரசு இன்றைக்கு 2 மாத காலத்திலே என்ன செய்திருக்கிறது என்பது மக்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஒன்றை மட்டும் தெளிவாக செய்து கொண்டே இருக்கிறது. சமூக வலைதளங்களிலே, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மிலே லட்சக்கணக்கான இன்ஃபுளுசர்களை வேலைக்கு கூலிக்கு அமர்த்தி, அந்த கூலிக்கு அமர்த்திய இன்ஃபுளுசர்களை வைத்துக் கொண்டு வியூகம் அமைத்து விஜயின் பிம்பத்தை மட்டுமே மக்களிடத்திலே இன்ஃபுளுன்ஸ் பண்ண பல 1000 கோடிகளை கொட்டி கொடுத்து கோடிக்கணக்கான மக்களை மூளை செலவை செய்வதை தவிர வேறு எந்த தியாகத்தையும் அறியாத விஜய் தலைமையிலான தாவேகா அரசு, விஜயின் இந்த இன்ஃபுளுன்ஸ் மூளைச்சலவை அரசியல், இதற்கு எழுத்து தேவையில்லை, பேச்சு தேவையில்லை, உழைப்பு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, மக்களை சந்திக்க தேவையில்லை, ஊனுறக்கம் மறந்து இரவு பகல் பாராது, லட்சியம் தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, சட்டம் தேவையில்லை, விதிகள் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சமூக வலைதளங்களிலே இன்ஃபுளுன்ஸ்கள் மூளை செலவை செய்வதிலே வெற்றி கண்ட நம்ம விஜய் வீராப்போடு அண்டை மாநிலங்களிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்கிற ஆச்சரியமும் நம்மை நிலைகுலைய செய்திருக்கிறது. இனி விஜய் தான் வருங்கால இந்தியா என்று இன்ஃபுளுன்ஸ்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அரசியல் அதிரடிகளை பார்க்கின்ற போது நாம் என்னத்தை சொல்ல, எதை சொல்ல?
மொத்தத்துல விஜயின் இந்த மூளை செலவை விஜயின் கருவின் குற்றமா அல்லது கருவின் கர்மாவா, கருவின் புண்ணியமா, கருவின் பாவமா, கருவின் அதிர்ஷ்டமா, கருவின் அதிசயமா? மொத்தத்தில விஜயின் கருவின் குற்றமாகவே தான் இது பார்க்கப்படுகிறது. புரியாத புதிராகத்தானே இருக்கிறது நமக்கு. ஆகவே மக்களை மூளை செலவை செய்வதிலே வென்று காட்டிய விஜயின் மூளை முட்டாள் மூளையா புத்திசாலி மூளையா, விடை தெரிகிற வரை போராடுவோம். இனி நமக்கு விடிவுதான் எப்போது? வசீகர வசனம் மட்டுமே போதும் இந்த நாட்டை ஆள்வதற்கு. கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, லட்சியம் தேவையில்லை, உழைப்பு தேவையில்லை, மக்கள் சேவை தேவையில்லை, கனிவு தேவையில்லை, கருணை தேவையில்லை, அன்பு தேவையில்லை, அறிவு தேவையில்லை. மூளை செலவை ஒன்று போதும் இந்த தாய் தமிழ்நாட்டை முடக்குவதற்கு என்று நிரூபித்து காட்டிய விஜய்க்கு தலைவணங்கி நாம் வணக்கத்தை செலுத்துவதை தவிர நமக்கு வேறொன்றும் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். விடிவு பிறக்கும் இடைத்தேர்தலிலே. நன்றி, வணக்கம்.